நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் ஏன் பண்ணணும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ்க்கும் மத்த இண்டஸ்ட்ரிக்கும் என்ன டிஃபரன்ஸ், அதாவது மத்த ஜாபுக்கும் உள்ள டிஃபரன்ஸை நம்ம ஷார்ட்டா ஸ்வீட்டா பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பண்ணக்கூடாத விஷயங்களை நம்ம பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க பார்க்கலாம். ஒரு ஜாப்ல இருக்கிறவங்க they must just obey their boss. அவங்களுடைய ஒரு ஜாப்ல இருக்கிறவங்க அவங்களுடைய பாஸ் என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே ஒபே பண்ணணும். அதுதான் அந்த அந்த ஜாப்ல இருக்கிறவங்களுடைய கடமை. அவங்க சொந்தமா எதுவும் செய்யறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா யூ ஆர் தி பாஸ். நல்லா கேட்டுக்கோங்க, நீங்க ஒரு கம்பெனில ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஆயிட்டீங்கன்னா யூ ஆர் தி பாஸ். நீங்க என்ன பண்ணனாலும் எப்படி பண்ணனாலும் நீங்க கத்துக்கிட்டு நீங்க பண்ணலாம். This is number 1. Number 2, fixed time 9 AM to 7 PM. இதுதான் fixed time. லைஃப் லாங் ஒரு 21 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் வேலை செய்யறாங்கன்னா காலையில 9 மணில இருந்து சாயந்தரம் 7 மணி வரைக்கும் ஃபிக்ஸ்டு டைம் ரெகுலரா அதுதான். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா யுவர் ஓன் டைம். நீங்க எப்ப பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணலாம். இன்னைக்கு ஃபுல்லா காலையில தூங்க போறப்பா, மத்தியானத்துக்கு மேலதான் வேலை செய்ய போறேன்னா பண்ணலாம். ஜாப்ல முடியுமா? இல்ல காலையில தான் வேலை செய்ய போறேன், நைட்டு ஈவினிங் ஃபுல்லா நான் எங்கேயாவது போறேன் ஃப்ரெண்ட்ஸோட நினைச்சா போலாம். ஜாப்ல முடியுமா? முடியாது. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் யுவர் ஓன் டைம். நீங்க எப்ப பண்ணணும்னு நினைச்சாலும் எப்படி பண்ணணும்னு நினைச்சாலும் பண்ணலாம். 3வது, ஜாப்ல மந்த்லி ஃபிக்ஸ்டு சேலரி. ஃபிக்ஸ்டு, நீங்க எவ்வளவுதான் உங்க உழைப்பு போட்டாலும் சேலரி இஸ் ஃபிக்ஸ்ட். இன்னைக்கு நிறைய பேரை பாக்குறேன், இந்த சாஃப்ட்வேர் கம்பெனில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லி முதல்ல இருந்த வேலையை விட அதிகமா வேலை வாங்கிக்கிறாங்க. ஆனா சம்பளம் அதேதான். ஸ்மார்ட் இந்த கம்பெனிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு லாபம், அதிகமான லாபம். இப்போ எந்த கரண்ட் செலவு கிடையாது, வாடகை செலவு கிடையாது. ஆனா வீட்டுல உட்கார வச்சுக்கிட்டு வேலை அதிகமா வாங்கிக்கிறாங்க, நேரமும் அதிகமா வாங்கிக்கிறாங்க. ஆனா சம்பளம் அதேதான். ஃபிக்ஸ்டு ஜாப்ல ஃபிக்ஸ்டு சேலரி. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா அன்லிமிட்டெட் இன்கம். நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைச்சாலும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சம்பாதிக்க முடியும். அன்லிமிட்டெட் இன்கம். எவ்வளவு ஏர்ன் பண்ணணும்னு நினைச்சாலும் நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஏர்ன் பண்ண முடியும். அதுதான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட சிறப்பு. அடுத்தது, ஜாப்ல ஒர்க் அட் சேம் பிளேஸ். லைஃப் ஃபுல்லா அதே இடம், அதே ஆபீஸ், அதே சீட்டு, அதே சேர். ஒர்க் அட் சேம் பிளேஸ். ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒர்க் வித் ஃப்ரீடம். எங்க வேணா இருந்துகிட்டு நீங்க ஒர்க் பண்ணலாம். உலகத்துல எந்த மூலையில இருந்துகிட்டு வேணா நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்ணலாம். ஏங்க லைஃப்ன்றது ஒரே ஒரு லைஃப்ங்க. அதை எந்த ஜாப் எந்த ஒர்க் பண்ணாலும் அதை என்ஜாய் பண்ணிட்டு பண்ணணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒர்க் வித் ஃப்ரீடம். உங்களுக்கு யூ ஹேவ் 100% ஃப்ரீடம் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நீங்களா என் கூட தான் இருக்கீங்களா? ஆர் யூ ஆல் வித் மீ? ஓகே ஓகே, சூப்பர். அடுத்தது, ஜாப்ல பாத்தீங்கன்னா லோன் காரு, லோன் ஹவுஸ், லோனு எப்பவுமே எது வாங்கினாலும் லோன்ல தான். லோனை நம்பிதான், பேங்க நம்பிதான். சிலர் என் வீடுன்னு வாங்க, ஆனா லோன் இருக்கும். அப்போ அது எப்படி அவங்க வீடு ஆகும்? அது அந்த பேங்கோட வீடு. அது கட்டி முடிச்சாதான் அவங்க வீடு. ஒரு கார் வச்சிருப்பாங்க, கார் லோன்ல வாங்கியிருப்பாங்க, அது எப்படி அவங்க கார் ஆகும்? அது அந்த பேங்க். இது நீங்க கட்டலன்னா அந்த காரை எடுத்துட்டு போயிடுவாங்கல்ல. அது பேங்கோட கார். நீங்க கட்டி முடிச்சாதான் அது உங்களுடைய கார். ஜாப்லயும் ட்ரெடிஷனல் ஒர்க்லயும் பாத்தீங்கன்னா அவங்க 20 வருஷம் 30 வருஷம் வேலை செஞ்சிருப்பாங்க. அப்படி இருந்தாலும் எல்லாத்துக்குமே லோன் தான். லோன் இல்லாம அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் நீங்க லோனுக்கே போக வேண்டியது கிடையாது. யூ வில் ஹேவ் யுவர் ஓன் கார். உங்களுடைய ஓன் கேஷ்ல ஓன் கார் வாங்கலாம். யூ வில் ஹேவ் யுவர் ஓன் ஹவுஸ். உங்க பணத்துல வாங்கின காரா இருக்கும், உங்க பணத்துல வாங்கின வீடா இருக்கும். பேங்க்
கிட்ட லோன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மட்டும் ஒழுங்கா பண்ணியிருந்தா. ஏன்னா நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஒழுங்கா பண்ணவன், ஜெயிச்சவன், நான் சொல்றேன், எனக்கு தெரியும். ஓகே, நீங்க சரியான ஒரு கம்பெனி மட்டும் தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா நீங்க லோனுக்கு போக வேண்டிய அவசியமே இருக்காது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நீங்க இருந்தீங்கன்னா. இந்த மாதிரி பல விஷயங்கள் டிஃபரன்ஸ் இருக்கு. இருந்தாலும் we have very less time. அதனால நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பண்ணக்கூடாத விஷயங்களை பார்த்துட்டு நம்ம சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்க்கு போயிடுவோம். சோ எஸ் சேகர், ஆர் ட்ரான், ஜெய், தேவ், நாக சுப்பிரமணியன், பாளையம், லோகு, சூப்பர். ஓகே, சோ என்ன பண்ணக்கூடாது, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். பலர் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் பலர் இதை சொல்லி கொடுக்கறதுக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. என்ன நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது. அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா, டோன்ட் டூ 2 companies at a time. ஏ ஃப்ரெண்ட்ஸ், எல்லா லீடர்ஸும் நல்லா கேட்டுக்கோங்க. எப்பேற்பட்ட ஜாம்பவானால கூட 2 நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி ஒரே நேரத்துல பண்ணி ஜெயிக்கவே முடியாது. அந்த தப்ப மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஒழுங்கா ஒரு கம்பெனியில பயணம் பண்ணுங்க, உங்க இலக்கை அடையலாம். பேராசை பெருநஷ்டம் சொல்லுவாங்க. சிலர் என்னமோ சரி, இது ஒரு லோ பட்ஜெட் கம்பெனி ஒன்று பண்ணலாம், அது ஹை பட்ஜெட் கம்பெனி ஒன்று பண்ணலாம், இது கேட்டா இது கொடுப்போம், அது கேட்டா அது கொடுப்போம், பண்ணவே முடியாது. என்னோட 20-25 வருஷம் அனுபவத்துல சொல்றேன், உங்களால சக்சஸ் ஆகவே முடியாது 2 கம்பெனி ஒரே நேரத்துல நீங்க பண்ணீங்கன்னா. அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஒரு கம்பெனில பண்ணுங்க, அந்த கம்பெனியை ஒழுங்கா பண்ணுங்க. லேட் ஆனாலும் உங்களுக்கு சக்சஸ் கேரண்டியா கிடைக்கும், இலக்கை அடைவீங்க. 2 கம்பெனி பண்ணீங்கன்னா நீங்க இலக்கை அடையவே முடியாது, இம்பாசிபிள். இரண்டாவது, டோன்ட் சேஞ்ச் த கம்பெனி ஜஸ்ட் லைக் தட். நல்லா கேட்டுக்கோங்க. பலர் செய்யற பெரிய முட்டாள்தனம், ஒழுங்கா ஒரு கம்பெனி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் அவனுக்கு சாத்தான் உள்ள வந்து பூந்துக்கும். இந்த கம்பெனில இதை விட அதிகமா கமிஷன் கொடுக்குறேன்னு சொல்றாங்களே, இந்த கம்பெனியை விட்டுட்டு அந்த கம்பெனிக்கு போலாம் அப்படின்னு ஒழுங்கா ஒரு 5-6 மாசம் நல்லா பண்ணிட்டு இருப்பான். டேக் ஆஃப் ஆகிற நேரம், பிளைட் அப்படியே கஷ்டப்பட்டு அந்த பிளைட் கிளம்புற நேரத்துல பாத்தீங்கன்னா டக்குன்னு வேற பிளைட்ல மாறி ஏறிடுவான். உங்க மார்க்கெட்ல உங்க பேரு ரிப்பேர் ஆயிடும். நீங்க ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனிக்கு போய் அந்த கம்பெனில கொஞ்ச நாள் இருந்து அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை விட்டு புதுசா வந்தா உடனே மாறுவாங்க பலர். ஐயோ, புத்திசாலிங்கன்னு நினைப்பவங்களுக்கு பைத்தியக்காரனுங்க, லூசு பசங்க. ஜெயிக்க முடியாதுங்க. நீங்க ஒரு கம்பெனில எடுத்தீங்கன்னா அந்த கம்பெனிலேயே டிராவல் பண்ணுங்க, அந்த கம்பெனிலேயே நீங்க பயணம் பண்ணாதாங்க நீங்க ஜெயிக்க முடியும். ஒரே நேரத்துல 2 கம்பெனி பண்ணாலும் ஜெயிக்க முடியாது. ஒரு கம்பெனியில கொஞ்ச நாள் இருந்துட்டு விட்டுட்டு திருப்பி அடுத்த கம்பெனில கொஞ்ச நாள் இருந்துட்டு விட்டுட்டு வேஸ்ட், ஜெயிக்கவே முடியாது. அந்த தப்ப பண்ணவே பண்ணாதீங்க. மூணாவது, டோன்ட் ஹாவ் மல்டிபிள் ஐடிஸ். இது கூட நிறைய பேர் பண்ற மிகப்பெரிய தப்பு. ஒரு ஐடி நான் சொல்றது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு கம்பெனில டிஸ்ட்ரிபியூட்டர் ஆனா உங்களுக்குன்னு ஒரு ஐடி நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு இண்டிபெண்டன்ட் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்லுவாங்க, பார்ட்னர்னு சொல்லுவாங்க, ஒரு ஐடி நம்பர் கொடுப்பாங்க. ஒரு ஐடி போடுங்க போதும். அகைன் பேராசைப்படாதீங்க, ஒண்ணு போட்டு ஒழுங்கா வேலை செய்யுங்க. அந்த ஐடி நல்லா க்ரோ ஆனதுக்கு அப்புறம் கம்பெனி உங்களுக்கு மல்டிபிள் ஐடி போடலான்ற ஒரு அனுமதி கொடுத்திருந்தா மேபி அடுத்த 2வது 3வது ஐடியில சில கம்பெனில பாத்தீங்கன்னா செகண்ட் தேர்ட் ஐடி எல்லாம் போட முடியாது. இவன் பெரிய புத்திசாலியா, இவன் பொண்டாட்டி பேர்ல ஒரு ஐடி, அவங்க அப்பா பேர்ல ஒரு ஐடி, அவங்க அம்மா பேர்ல ஒரு ஐடி, அவங்க பிள்ளைங்க பேர்ல ஒரு ஐடி போட்டு ஒழுங்கா வேலை செய்யறதுக்கே வக்கீல். இன்னைக்கு 10 ஐடியா மொத்தமா சம்பாதிக்கணுமா? தப்பு பண்ணாதீங்க. கம்பெனி அனுமதிச்சா கொஞ்சம் அந்த ஐடி, முதல் ஐடி நல்லா குரோ ஆனது. இது நான் சொல்லும் போது பல லீடர்ஸ்க்கு கோபம் வரலாம். நான் இதை பத்தி கவலை கிடையாதுங்க, நான் இது ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்கேன், நீங்க தப்பா நினைச்சா கூட நான் என்ன ரியாலிட்டியா அது பேசுவேன், உண்மையே பேசுவேன். அப்பதான் நீங்க லாங் டேர்ம்ல நல்லா இருக்க முடியும், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிக்க முடியும். நீங்க 50 ஐடி போடு 100 ஐடி போடுன்னு என்கரேஜ் பண்ணி நீங்க போட வச்சிருவீங்க. அதுக்கப்புறம் அவனால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் இந்த இண்டஸ்ட்ரியே சரியில்லைன்னு சொல்லி அவன் போயிட்டு வெளியே தப்பா பேசுவான். அதனால மொத்த நல்லா பண்ணிட்டு இருக்கிற கம்பெனிக்கும் பேர் கெட்டு பேர் ஆயிடும்.
அதனால அந்த தப்பு பண்ணாதீங்க. ஒரு ஐடி போடுங்க. அந்த ஒரு ஐடியை ஒழுங்கா வேலை செஞ்சு டெவலப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க கம்பெனில 2வது 3வது ஐடி போடலான்ற அனுமதி இருக்குன்னா அப்புறம் போடுங்க. அந்த ஐடி முதல்ல டெவலப் பண்ணுங்க. அடுத்தது செய்யக்கூடாதது, பலர் செய்யற பெரிய மிஸ்டேக், டோன்ட் ஓவர் ப்ராமிஸ் டு எனிபடி. நீ ஒண்ணும் செய்ய வேணாம், நீ வா, நீ ஜஸ்ட் வந்தா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன பாப்ப நீ? என்ன பாப்ப? எப்படி பாப்ப? உன் ஐடியா நீ பாரு. நீ எதுக்கு உனக்கு கீழே இருக்கிற சப்போர்ட்ன்றது என்னன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. இப்ப இன்னைக்கு இந்த யூடியூப்ல உங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் அட்டன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு செய்யற சப்போர்ட். நான் பாத்துக்கிறேன், ஒரு லேக்கு நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் பண்ணாதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு ரிவர்ஸ் தான் ஆகும். நிறைய பேர் இந்த மாதிரி ஓவர் ப்ராமிஸ் பண்ணி ஆரம்பத்துல 50, 100, 200 பேரை கொண்டு வந்துருவாங்க. அந்த 200 பேர் வந்து அவங்களுக்கு ஒண்ணும் பண்ண வேணாம்னு சொன்னா யாராவது ஏதாவது பண்ணுவாங்களா? பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்கு அகைன்ஸ்ட் தான் ஆவாங்க. நிறைய பேர் பாத்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நல்ல நண்பர்களை இழந்துட்டேன், அதை பண்ணிட்டேன், இது பண்ணிட்டேன்னு சிலர் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? காரணம் யாரு? நீதான். நீ பொய் சொல்லி சேர்த்தா எப்படி உன் கூட இருப்பா? பொய் சொன்னா கூட இருக்க, உண்மையா சொல்லு. இதுல வேலை செய்யணும், இதுல வேலை செஞ்சாதான் சம்பாதிக்க முடியும், இதுல வேலை செஞ்சாதான் டெவலப் ஆக முடியும். எஸ், இதுல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, வெறும் ஒரு பர்ச்சேஸ் தான். பர்ச்சேஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகாது. ஆனா வேற பிசினஸ்ல லட்சங்களையும் கோடிகளையும் இன்வெஸ்ட் பண்ணா கூட சம்பாதிக்க முடியாத அளவுக்கு பணத்தை இதுல சம்பாதிக்கலாம். ஆனா உழைப்பு போடணும். உண்மையை பேசு. உண்மையை பேசுனா மேபி டெவலப் ஆகுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம், ஸ்லோவா போகலாம், ஆனா கேரண்டியஸ் டெவலப் ஆவாங்க. பொய் சொல்லி நீ ஒரு 50 பேர் 100 பேர் 200 பேரை கொண்டு வந்துட்டேன்னு வையேன், அந்த 200 பேரும் நெகட்டிவ் ஆயிடுவாங்க, தப்பு தப்பா பேசுவாங்க. ஒரு கட்டத்துல நீயும் அவங்க கூட சேர்ந்து தப்பு தப்பா பேசுவ. அதான் நடந்துட்டு இருக்கு. ஏன் அந்த மாதிரி பண்றீங்க? ஓவர் ப்ராமிஸ் பண்ணாதீங்க, பொய் சொல்லாதீங்க, உண்மையை சொல்லுங்க. கம்பெனி என்ன சொல்லி கொடுக்குதோ, அந்த கம்பெனி என்ன சொல்லி கொடுக்குதோ அதை மட்டும் சொல்லுங்க. அதை மட்டும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. என்ன அவசரம்? என்ன அவசரம்? மத்ததுக்கெல்லாம் வெயிட் பண்றீங்க. ஒரு கடை வச்சா அந்த கடையில வியாபாரத்தை பிக்கப் பண்றதுக்கு வெயிட் பண்றீங்க. ஒரு ஜாபுக்கு வெயிட் பண்றீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் உடனே உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கணும். எப்படி கிடைக்கும்? 3ல இருந்து 5 வருஷம் உழைச்சே தீரணுங்க. சிலருக்கு வந்து 6 மாசம் 7 மாசத்துலயே அவங்க டீம் நல்லா டெவலப் ஆயிடும். அது ரொம்ப ரேரு. ஆனா நல்ல ஸ்டடியா உங்க பிசினஸ் போகணும்னா 3 to 5 இயர்ஸ் ஆகும். இதுதான் ரியாலிட்டி, இதுதான் உண்மை. 3ல இருந்து 5 வருஷம் வேலை செஞ்சாதான் இதுல பாசிவ் இன்கம்ன்றது கிடைக்க ஆரம்பிக்கும். பாசிவ்னா அதுக்கப்புறம் வேலை செய்யலாம் கூட உங்களுக்கு இன்கம் வந்துகிட்டே இருக்கும். காரணம் உங்களுக்கு கீழே பெரிய டீம் டெவலப் ஆயிடும். டோன்ட் ஓவர் ப்ராமிஸ். போய் சொல்லி யாரையும் இந்த பிசினஸ்க்கு கொண்டு வராதீங்க. அடுத்தது, டோன்ட் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டார்ட் ஸ்டாப். அந்த தப்ப பண்ணாதீங்க. ஆரம்பிக்கிறீங்க, ஸ்லோவா கூட போங்க, ஆனா போயிட்டே இருங்க. ஆரம்பிக்கிறது நிறுத்துறது, ஆரம்பிக்கிறது நிறுத்துறது. எப்பங்க நீங்க போய் சேருவீங்க? ஒரு கடை ஆரம்பிக்கிறீங்க, இல்ல நானே என் ரெஸ்டாரண்ட்டே உதாரணத்துக்கு வச்சுப்போம். ரெஸ்டாரண்ட் இருக்கு, நீங்க நம்ப மாட்டீங்க, இந்த கோவிடுக்காக க்ளோஸ் பண்ணதுனால அந்த திருப்பி பிசினஸ் அந்த பழைய லெவலுக்கு கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு பாடுபடுறது தெரியுமா? கஷ்டமா இருக்கு தெரியுமா? கவர்மெண்ட் சொன்னதுனால க்ளோஸ் பண்ணோம், திருப்பி பிசினஸ் டெவலப் பண்றது அவ்வளவு கஷ்டமா இருக்கு, முடியல. நீங்க விளங்குமாங்க? கடையை ஒரு 3 மாசம் திறக்கிறது, 3 மாசம் மூடுறது, 3 மாசம் திறக்கிறது, 3 மாசம் மூடுறது. எப்படிங்க அந்த வியாபாரம் பிக்கப் ஆகும்? உங்க கஸ்டமர் உங்க கடைக்கு வருவாங்களா? இவன் எப்போ ரெகுலரா இருக்க மாட்டான்னு சொல்லி வேற இடத்துக்கு போயிடுவாங்க மாட்டாங்களா? ஸ்லோவா கூட போங்க, ஆனா போயிட்டே இருங்க. நிறுத்தி ஆரம்பிச்சு பண்ணாதீங்க, தப்பு பண்ணாதீங்க. ஜிம்க்கு போறீங்க, 1 மாசம் ஒர்க் அவுட் பண்றீங்க, 2 மாசம் விட்டுறீங்க, அப்புறம் 1 மாசம் ஒர்க் அவுட் பண்றீங்க, 2 மாசம் விட்டுறீங்க. உங்களுக்கு தேவையான 6 பேக்ஸ் வருமா? கன்சிஸ்டன்டா இருங்க. அடுத்தது, நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே, நான் சொல்றது மக்கள் தோக்கறதுக்குள்ள காரணம், அதை பார்க்காம நம்ம ஜெயிக்கிறதுக்குள்ள காரணத்தை பார்க்கறதுல அர்த்தமே கிடையாது. நெவர் குவிட், நெவர் குவிட். சக்சஸ் கேரண்டியா கிடைக்கும். ஒண்ணு சிலருக்கு சீக்கிரம் கிடைக்கும், இல்லைன்னா லேட்டா கிடைக்கும். ஆனா யாருக்கு சக்சஸ் கிடைக்காதுன்னா, யாரு
குவிட் பண்றாங்களோ, விட்டுட்டு போயிடுறாங்களோ. இன்னைக்கு இந்தியால சூப்பர் கம்பெனிகளா இருக்குங்க. பேர் சொல்ல முடியல. நான் ஏதாவது கம்பெனியோட பேரை சொன்னா நான் அந்த கம்பெனியை சேர்ந்தவன் சொல்லிடுறாங்க. அதனாலேயே எனக்கு பயமா இருக்கு. பேரை சொல்ல முடியல என்னால. நிறைய நல்ல கம்பெனிஸ் இருக்கு. எக்ஸலண்டான கம்பெனிஸ் எல்லாம் இந்தியால இருக்கு. யூனோ அழகா அந்த அந்த கம்பெனில நீங்க பயணம் பண்ணீங்கன்னா, அதுவும் வண்டர்ஃபுல் லீடர்ஸ். இன்னைக்கு சில கம்பெனில உள்ள லீடர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு உலக ஸ்டாண்டர்ட் உள்ள லீடர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவ்வளவு நல்ல ட்ரெயினர்ஸ் இருக்காங்க சில கம்பெனில எல்லாம். விட்டுறாதீங்க. நெவர் குவிட். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு சோதனைகள் வந்தாலும், எவ்வளவு உலகமே எதிர்த்தாலும், 1000 பேர் உன்னால முடியாதுன்னு சொன்னாலும் நெவர் குவிட். சோ இப்போ நம்ம அடுத்த சக்சஸ் ஆகிறதுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். எல்லாரும் என் கூட தான் இருக்கீங்களா? ஆர் யூ ஆல் வித் மீ? சஃபிஉல்லா, சங்கீதா, அசோக் ஜெகன், பரத் வாசு, சிந்து, ஹேமா, ட்விங்கிள். எக்ஸலன்ட், எக்ஸலன்ட். ஓகே, எனக்கு எல்லாருடைய பேரும் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசைதான். பட் இந்த சாட்டர்டே வந்து நான் கோயம்புத்தூர்ல இருக்கேங்க. ஓகே, அந்த ட்ரைனிங் கொடுக்க போற அது ஒரு ஒரு பெரிய ரியல் எஸ்டேட் கம்பெனியில, அந்த கம்பெனியில மார்க்கெட்டிங் டீமுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். என் சைட்ல இருந்து கொஞ்சம் கெஸ்ட் வரலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சப்போஸ் நீங்க கோயம்புத்தூரோ இல்ல ஈரோடோ சேலமோ சேர்ந்தவங்களா இருந்தா என்ன மீட் பண்ணோம்னா, என்னோட ட்ரைனிங் நீங்க அட்டன் பண்ணோம்னா 7094492790 நம்பருக்கு கால் பண்ணி இன்விடேஷன் கேளுங்க. ஒரு 20-25 பேருக்கு என் சைட்ல இருந்து நான் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க போன் பண்ணி நபீல் சாரோட ஃபேன் சொல்லுங்க, ட்ரைனிங் அட்டன் பண்ணணும்னு சொல்லுங்க. லீடர்ஸா இருந்தா ஒரு லீடர்ஸ்க்கான ட்ரைனிங், இது ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல வித் லஞ்ச் அவங்க ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. அது எனக்கு இன்னும் ஹோட்டல் டீடைல்ஸ் எனக்கு வரல. நீங்க இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கோயம்புத்தூர் ட்ரைனிங் வந்து கோயம்புத்தூர்ல வர்ற சாட்டர்டே 11 AM to 1 2 hours இருக்கேன். நான் நம்பர் திருப்பி நான் ஒரு வாட்டி வாசிக்கிறேன். 7094492790. ஓகே, இந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. நாளை இந்த 2 daysல வர்ற சாட்டர்டே அன்னைக்கு நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன். ஓகே, சோ இப்போ சக்சஸ் ஆகிறதுக்கு பண்ண வேண்டிய விஷயங்கள் நிறைய பேர் யாராவது இருக்கீங்களா? கோயம்புத்தூர், ஈரோடு, சேலம். உங்களை மீட் பண்ணலாம். வில் மீட் தேர் இன் கோயம்புத்தூர். ஓகே, சூப்பர். ஓகே, சோ 18 ஸ்டெப்ஸ் டு சக்சஸ். அது நம்ம ஷார்ட்டாவும் ஸ்வீட்டாவும் இப்ப நம்ம பார்க்க போறோம் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ். அதாவது சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் இன் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம், சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ல முதல் விஷயம் அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் சூஸ் யுவர் ரைட் வெஹிக்கிள். சூசிங் a right vehicle is very 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 important. அதாவது நல்ல ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்கிறது ரொம்ப அவசியம். இப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு நினைக்கிறவங்க யாராவது இத கேட்டுக்கிட்டு இருந்தா நல்ல கம்பெனி சூஸ் பண்ணுங்க. அந்த அந்த வாகனம் உங்க இலக்கை கொண்டு போய் சேர்க்கிற வாகனமா இருக்கணும். இன்னைக்கு 99% நல்ல கம்பெனிகள் தான் இருக்கு. இந்தியாலையும் சரி, ஸ்ரீலங்காலையும் சரி, மலேசியா, துபாய் எல்லாம் நல்ல கம்பெனிஸ் தான் இருக்கு. நீங்க அந்த 1% போய் மாட்டிக்க கூடாதுன்றதுக்காக சொல்றேன். 1% வந்து எல்லாத்துலயும் தப்பு பண்றவங்க இருக்காங்க. அந்த 1% நீங்க போய் உங்க நேரத்தையும் மத்ததையும் வீணாக்கிட கூடாதுன்னு சொல்றேன். சூசிங் இன் த ரைட் வெஹிக்கிள். எப்படி சூஸ் பண்றது? 5 P's பார்த்துக்கோங்க. 5 P ABCDல P. முதல்ல வந்து கம்பெனியுடைய ப்ரொஃபைல் பார்த்துக்கோங்க. கம்பெனியுடைய பேக்ரவுண்ட், இது ரொம்ப அவசியம். ஓகே, ரெண்டாவது பீப்புள் பிஹைண்ட் த கம்பெனி. கம்பெனியை நடத்துறவங்களை பத்தி நீங்க கொஞ்சம்
செக் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பேக்ரவுண்ட் இருக்கா, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல அனுபவம் உள்ளவங்களா, யூனோ இந்த மாதிரி விஷயங்களை செக் பண்ணிக்கோங்க. 3வது ப்ராடக்ட். அந்த கம்பெனி டீல் பண்ற ப்ராடக்ட் அது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் ப்ராடக்டா இருக்கான்றது பார்த்துக்கோங்க. 4வது பிளான், காம்பன்சேஷன் பிளான். உங்களுக்கு நீங்க போடுற உழைப்புக்கு ஏத்த வருமானம் கொடுக்கிற பிளானா அப்படின்றத பார்த்துக்கோங்க. 5வது பொட்டன்ஷியல். நீங்க உங்க கனவுகள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கு தேவையான பணத்தை ஒரு 3 to 5 இயர்ஸ்ல ஏர்ன் பண்ற பொட்டன்ஷியல் உள்ள பிசினஸா அப்படின்றது பார்த்துக்கோங்க. இந்த 5 விஷயங்களை பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் அப் கம்பெனியா இருந்தாலும் தப்பு இல்லை. இன்னைக்கு 10 வருஷம், 15 வருஷம், 20 வருஷம் கம்பெனியும் ஒரு நாள் ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். நான் ஆரம்ப கட்டத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணேன். நீங்க 5 வருஷம் குறைந்தது 5 வருஷம் கம்பெனியா இருந்தா மட்டும் எடுங்கன்னு நான் சொன்னேன். அது தப்பு. நானே திருத்திக்கிறேன். வெரி சாரி அபவுட் தட் மிஸ்டேக். நீங்க ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஏன்னா எல்லாமே ஒரு நாள் ஸ்டார்ட் அப் கம்பெனி தானே. எல்லாமே ஒரு கம்பெனி முதல் நாள்ல இருந்து ஆரம்பிக்குது. அவங்க முதல் நாள்ல வந்து அது புது கம்பெனி தானே. சோ புது கம்பெனியா இருக்கலாம், பழைய கம்பெனியா இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இந்த 5 பீஸை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ரொஃபைல். இது பார்த்துட்டு இருக்கிற அதிகமானவங்க ஆல்ரெடி ஒரு நல்ல கம்பெனியில நீங்க உங்களை இணைச்சிருப்பீங்க. ஹாப்பி, ஃபைன். அதுலயே ஒழுங்கா பயணம் பண்ணுங்க. யாரையாவது நான் சார் போன மாசம் அந்த கம்பெனில இருந்தேன், இந்த மாசம் இந்த இதுல கொடுமை என்னன்னா அப்ளைனோட சண்டை போட்டு கம்பெனியை மாறணும். டூசானி உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துட்டாங்க. அப்ளைனோட உள்ள ஈகோலையும் டவுன்லைன் உள்ள பிரச்சனையில ஏன் கம்பெனியை மாறுற? இல்ல நான் வேலை செஞ்சா அவன் சம்பாதிச்சிருவான். பைத்தியக்காரன். சிஸ்டம் அதுதான். கீழே இருக்கிற வேலை செஞ்சதை நீ சம்பாதிப்ப. நான் வேலை செஞ்சா அவன் சம்பாதிச்சிருவான். எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ்ல காமெடியா இருக்கும் எனக்கு. இந்த மாதிரி சார் நான் வேற கம்பெனி இப்ப இத்தனை நாளா இந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்கேன், வேற ஒரு கம்பெனி போறேன், ஏதோ ஒரு நல்ல கம்பெனி இருந்தா சொல்லு. ஒழுங்கா அந்த கம்பெனிலே இரு. என்ன பிரச்சனைன்னு கேட்டா என் அப்ளைனோட பிரச்சனையா. இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணாதுங்க. ஓகே, சோ இந்த 5 பீஸ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ப்ரொஃபைல், பீப்புள் பிஹைண்ட் த கம்பெனி, ப்ராடக்ட், பிளான், பொட்டன்ஷியல். ஓகே, எனக்கு நான் உரிமை எடுத்துக்கிறேன். காரணம் நீங்க எல்லாம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ். நான் நேச்சுரலா பேசுறேன். எனக்கு இந்த நான் இப்படிதான் இன்னும் சொல்ல போனா இன்னும் நான் கண்ட்ரோல் பண்ணி பேசுறேன். எனக்கு நான் நேச்சுரலா பேசினா ஆக்சுவலி நல்லா இருக்கும். நான் என்னுடைய டீமுக்கு எல்லாம் நான் முதல்ல பண்ணும்போது நான் ட்ரெஸ் பாஸ் எடுத்துப்பேன். அனுமதிலே நான் கோச் பியா இருக்கணுமா, கோச் ஏவா இருக்கணுமான்னு கேட்பேன். கோச் ஏன்றது பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இதை சொல்லிட்டு நான் கண்டினியூ பண்றேன். இது அடுத்த வாட்டில இருந்து நான் முதலே கேட்டுறேன். கோச் ஏன்னா, இப்போ நீங்க உதாரணத்துக்கு ஒலிம்பிக் இப்ப நடந்துட்டு இருக்கு இல்லையா, நீங்க எல்லாம் ஓட்டப்பந்தயத்துல இருக்கீங்க. நான் வந்து உங்களுடைய கோச், ஒலிம்பிக் கூட்டு போய் தம்பி நீ வந்து 100 மீட்டர் ஓட போற, இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டோம், ஓடுற, ட்ரை பண்ணு, அப்படி முடியெல்லாம் விட்டுரு, அடுத்த வாட்டி ட்ரை பண்ணிக்கலாம்னு சொல்றது கோச் ஏ. கோச் பி எப்படி தெரியுமா? நான் கோச் பி. கோச் பியா இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி பேசுறேன். நீங்க யாராவது திட்டிட்டீங்கன்னா நீ யாரா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறதுக்குன்னு. கோச் பின்றது என்ன தெரியுங்களா? அவங்களை ஒலிம்பிக் கூட்டு போயிட்டேன். 100 மீட்டர்ல நீங்க ரெடியா இருக்கீங்க. நான் சொல்றேன் தம்பி, டேய் இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டிருக்கோம், உழைப்பு போட்டிருக்கோம், தொண்டை தண்ணி கட்டி நான் உனக்கு உன்னை ஊக்கப்படுத்திருக்கேன். காலையில 4 மணிக்கெல்லாம் ஏஞ்சி உன் கூட நானும் ஓடி இருக்கேன். நான் கையில ஹாக்கி ஸ்டிக் வச்சிருக்கேன். நீ ஆரம்பிக்கிற, நீ கோல்டு தான் வரணும் மாவன. நீ கோல்டு மட்டும் வாங்கலாம், ஒரு 2 காலையை உடைச்சிருவேன். கோல்டு தான் வாங்கணும். அடுத்த சான்ஸ் எல்லாம் உனக்கு இல்ல. இந்த வாட்டி நீ ஒண்ணு ஹிட் அவுட் ஆர் கெட் அவுட், ஒன்னு டூ ஆர் டை. கோல்டு வாங்கல, ஒரு 2 காலையை உடைச்சிருவேன். இது கோச் பி. ஆக்சுவலி நான் கோச் பி. ஆனா உங்ககிட்ட நானு ரொம்ப அப்படியே உங்களை யாருமே எனக்கு தெரியாது இல்ல, நான் உங்களை பார்த்தது கூட கிடையாது. நீங்க எனக்கு அனுமதி கொடுக்காம நான் உங்ககிட்ட நான் என்னுடைய ரியல் ஸ்டைல்ல பேச முடியல. நான் என்ன கண்ட்ரோல் பண்ணி, அதான் எக்ஸ்ப்ளோர்டுன்னு ஒரு ட்ரைனிங் பண்ணுவேன் நான். இப்ப கூட நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இந்த கொஞ்சம் பண்ணிடுவேன், இந்த மந்த் பண்ணிடுவேன், ஒரு பேட்ச் பண்ணிடுவேன். கோச் எக்ஸ்ப்ளோர்ட்ல பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலேயே நான் வந்து ட்ரெஸ் பாஸ் எடுத்துருவேன். ட்ரெஸ் பாஸ்னா அனுமதி. இது இப்படிதான் நானு இந்த மாதிரி நான் பண்ணா உங்களுக்கு 100% ரிசல்ட் கிடைக்கும். நான் இந்த மாதிரி ட்ரைனிங் கொடுக்கலாமான்னு கேட்பேன். அவங்க எஸ்ன்னு சொன்னாங்கன்னா பண்ணுவேன். ஒருத்தர் 2 பேர் நோன்னு சொன்னாங்கன்னா அவங்க நான் திருப்பி அனுப்பிச்சு விட்டுருவேன். நீ போப்பா, உனக்கு ரிசல்ட் முழுசா கிடைக்காது. அதனால அடுத்த ட்ரைனிங்ல நான் கோச் பியா உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன். என்ன ஒண்ணு, நான் ஏதாவது திட்டுவேன், நான் பாசத்துல, அன்புல
நீங்க ஜெயிக்கணும்ன்ற ஒரு அக்கறையில, வேற ஒண்ணும் இல்ல. கெட்ட வார்த்தைலாம் எனக்கு பேச தெரியாது, தப்பா நினைக்காதீங்க. லூசுன்னுவேன், சோம்பேறின்னுவேன், இந்த மாதிரி ஏதாவது வார்த்தைகள் வரும். எனக்கு எனக்கு ஆக்சுவலி இது என்னையே பார்த்து பேசுறேன் நான், எனக்கு பிடிக்கவே இல்லை. நம்ம ஜூம்ல பண்ணுவோம் அடுத்த வாட்டி. உங்களை பார்க்கும்போது என்ன ஆகும்னா உங்க ரியாக்ஷன் எனக்கு பார்க்க முடியும், ஏன்னா நீங்க உங்க எக்ஸ்பிரஷன் எனக்கு பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி எனக்கு உங்களுக்கு எனக்கு இந்த ஆன்லைன் ட்ரைனிங்கே பிடிக்கலைங்க, சீரியஸா சொல்றேன். ஆஃப்லைனா இருந்தா உங்களை வெளுத்து வாங்கிடுவேன். நீங்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா வாழ்க்கையில இனிமேல் என்னால முடியாதுன்னே சொல்ல அளவுக்கு நான் பண்ணிடுவேன். நீங்க 6 மாசம் ஆகும்னு சொல்றத நீங்க 1 மாசத்துலயே அச்சீவ் பண்ண என்னால வைக்க முடியும். ஐ கேன் டூ தட். கடவுள் எனக்கு அந்த ஒரு 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 இதை கொடுத்திருக்காங்க. பாப்போம், பண்ணுவோம். கொரோனா எல்லாம் முடியட்டும், உங்களை வெளுத்து வாக்குறேன். நான் ஹாக்கி ஸ்டிக்கோட தான் நிக்க போறேன். எந்த கம்பெனில இருந்தாலும் என்னோட ஸ்டூடெண்ட் அதுல நம்பர் 1 இருக்கணும். என்னோட ட்ரைனிங் அட்டன் பண்றவங்க அதுல அச்சீவரா இருக்கணும். மேக்ஸிமம் அச்சீவரா இருக்கணும். பண்ணுவோம். வில் சி. ஓகே, எல்லாரும் வந்து நபீல் சார் கிட்ட சேரணும்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவோம். வில் டு இன்ஷா அல்லாஹ். ஓகே, சோ முதல்ல சூசிங் த ரைட் வெஹிக்கிள். நீங்க எல்லாம் கண்டிப்பா நல்ல ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுத்திருப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஓகே, புதுசா வந்து பார்த்தோம்னா நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுத்துக்கோங்க. ட்ரைனிங்க்கு இந்த மாதிரி ட்ரைனிங் அட்டன் பண்ண ஒருத்தர் உங்களை இந்த ட்ரைனிங் வர வச்சிருந்தாங்கன்னா அவர் நல்ல லீடரா இருப்பாரு. கண்டிப்பா அவங்க நல்ல கம்பெனியை சேர்ந்தவங்களா இருப்பாங்க. நீங்க நம்பி அவங்க கூட நீங்க இணைஞ்சுக்கோங்க. 2வது, டிசைட் யுவர் டெஸ்டினேஷன். நல்ல ஒரு வாகனத்தை தேர்ந்தெடுத்தீங்க, சூப்பர். பென்ஸ் காரை நீங்க வச்சிருக்கீங்க. இப்போ எங்க போனோம், எங்க போனோன்னே முடிவு பண்ணாம, கார் என்னமோ பென்ஸ் தான் முடிவு பண்ணாம நீங்க கார் எடுத்துட்டு ஓட்டுனீங்கன்னா எங்க போறீங்க? எங்கேயும் போக மாட்டீங்க. சுத்தி 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 அங்கேயேதான் இருப்பீங்க. இலக்க நிர்ணயிங்க. டிசைட் யுவர் டெஸ்டினேஷன். எங்க போகணும் அப்படின்றத தெளிவா முடிவு பண்ணுங்க. எனக்கு நான் இந்த இந்த இடத்தை நான் அடையணும், நான் அப்படி முடிவு பண்ணதுனாலதான் என்னால அடைய முடிஞ்சது. நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்குள்ள நம்ம இலக்க பிக்ஸ் பண்ணி அதை நம்ம விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இலக்குன்னு நான் சொல்றது உங்களுடைய கோல், உங்களுடைய ட்ரீம், உங்களுடைய விஷன். இலக்க அடையணும், எங்க எங்க அடையணும், எந்த இடத்தை நீங்க அடையணும்ன்றத நீங்க கிளியரா டிசைட் பண்ணணும். அப்பதான் அடைய முடியும். அது உலகத்திலேயே விலை உயர்ந்த காரா இருந்தாலும் சரி, உலகத்திலேயே தி பெஸ்ட் காரா இருந்தாலும் சரி, வித்தவுட் டிசைடிங் a destination you cannot reach there. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல வாகனத்தை தேர்ந்தெடுக்கணும். நீங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க. தேர்ந்தெடுக்காதவங்க சீக்கிரம் தேர்ந்தெடுத்துக்கோங்க. 2வது, இலக்க நிர்ணயிக்கணும். சூஸ் யுவர் டெஸ்டினேஷன். 3வது, ரொம்ப முக்கியமானது, கிளியர் ஆல் யுவர் டவுட்ஸ். உங்களுக்கு என்னென்ன சந்தேகங்கள் இருந்தாலும் அதை எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கோங்க. சந்தேகங்களோட உங்களால சக்சஸ் அடையவே முடியாது. நம்மளால முடியுமா, இதெல்லாம் நடக்குமா, சாத்தியமா அப்படின்ற டவுட்ஸ் உங்களுக்குள்ள இருந்தா உங்களால முடியவே முடியாது. 1% கூட உங்களுக்கு டவுட் அப்படின்றது இருக்கவே கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க நண்பர்களே. டவுட் இஸ் அ கில்லர். உங்களால முடியும். உங்களை நீங்க நம்புங்க. உங்களை நீங்க நம்பலன்னா மத்தவங்க எப்படி உங்களை நம்புவாங்க சொல்லுங்க? 100% அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். எஸ், ஐ கேன் டூ இட், ஐ கேன் டூ இட். ஆனா அன்பார்ச்சுனேட்லி நம்ம சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் நெகட்டிவாவே நம்ம கிட்ட பேசுறதுனாலயும், நெகட்டிவான விஷயங்களை நம்மளுக்கு சொல்றதுனாலயும் நம்ம அடிக்கடி நம்மளுக்கு டவுட் வந்துருதுதான், உண்மைதான். பட் ஆனா டவுட் இஸ் கில்லர், ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல, நீங்க எதுக்கு உங்களுக்கு அந்த டவுட்? நீங்க பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்சவங்களாச்சு. பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஜெயிச்சதுனாலதான் இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கீங்க. உங்க அப்பாவோட உடம்புல இருந்து அம்மாவுடைய உடம்புக்கு லட்சக்கணக்கான உயிரணுக்கள் போயிருக்கு. அப்படி போகும்போது அங்க ஒரு ஓட்டப்பந்தயம் நடந்திருக்கு. லட்சக்கணக்கான உயிரணுக்கள் நடுவுல நடந்த ஓட்டப்பந்தயத்துல எல்லாரோட வேகமா நீங்க ஓடினதுனாலதான் இன்னைக்கு இந்த மண்ணில் நீங்க இருக்கீங்க. நீங்க கொஞ்சம் மெதுவா ஓடி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பதில் உங்க அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ தான் இந்த மண்ணை பார்த்திருப்பாங்க. பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்ச நீங்க எப்படி இந்த மண்ணில் தோக்கலாம்? நீங்க தோக்க பிறக்கல, நீங்க ஜெயிக்க பிறந்தவங்க. அதை நீங்க நம்புங்க. சந்தேகன்றதே உங்களுக்கு இருக்கக்கூடாது இனிமேல். என்னால முடியுமா, என்னாலெல்லாம் இந்த காரை வாங்க முடியுமா, என்னாலெல்லாம் இந்த மாதிரி வீடு கட்ட முடியுமா? உங்களால முடியும். ஒருத்தரால முடியுதுன்னா எல்லாராலையும் முடியும். அது உங்களால முடியும். டவுட் இருந்தா முடியாது. முடியும்ன்ற நம்பிக்கை இருந்தா முடியும். அடுத்தது,
4வது முக்கியமானது 18 பதியில 4வது படி, டேக் யுவர் பிசினஸ் வெரி 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 சீரியஸ்லி. நண்பர்களே, சீரியஸா எடுங்க. ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, யூ கேன் ஈவன் பிகம் மில்லியனர் செல்லிங் பீனட்ஸ் இஃப் யூ டேக் தட் பிசினஸ் சீரியஸ்லி. ஒரு வேர்கடல வியாபாரம் பண்ணா கூட அதுல நீங்க பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியும், அந்த வியாபாரத்தை நீங்க சீரியஸா எடுத்து பண்ணீங்கன்னா. இப்போ இது வரைக்கும் நீங்க எப்படி நீங்க பண்ணிட்டு இருக்கிற பிசினஸ் கம்பெனியை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனிமேல் நீங்க ஒரு 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா, எந்த அளவுக்கு 1 கோடி ரூபாய் நீங்க கடன் வாங்கி ஒரு வியாபாரம் ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு படுத்தா தூக்கம் வருமா? வருமா? அப்படி ஒரு மைண்ட் செட்டை நீங்க ஏற்படுத்திக்கணும். 1 கோடி ரூபாய் கடன் வாங்கி நீங்க ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சா எந்த அளவுக்கு சீரியஸா எடுத்து பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்க சீரியஸா நீங்க இந்த செகண்ட்ல இருந்து இன்னையில இருந்து எடுத்து நீங்க உங்களுடைய கம்பெனி உங்க பிசினஸ் எடுத்து பண்ணி பாருங்க. டேக் இட் சீரியஸ்லி. அவ்வளவு சீரியஸா நீங்க எடுக்கணும். அப்பதான் சக்சஸ் ஆக முடியும். எவ்வளவு நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? 1 கோடி ரூபாய். அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. 3 வருஷத்துல திருப்பி கொடுத்தாகணும் நீங்க வாங்கின கடனை. அப்படி நீங்க நினைச்சுக்கிட்டு ஒர்க் பண்ணி பாருங்க, நீங்க ஜெயிப்பீங்க. நான் அப்படி மைண்ட் செட் வச்சுக்கிட்டு தான் நான் ஸ்டார்ட் பண்ண, ஒர்க் பண்ண, சக்சஸ் ஆனேன். ஓகே, அடுத்தது சீரியஸா எடுத்தா பத்தாது. நம்பர் 5, பி கன்சிஸ்டன்ட். விடாம 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 நீங்க பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஸ்லோவா கூட போங்க, தப்பில்லை. ஆனா கன்சிஸ்டன்டா போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க, விடாம போயிட்டே இருங்க. உலகம் எதிர்த்தாலும் சரி, 1000 பேர் நோன்னு சொன்னாலும் சரி, இதெல்லாம் ஒர்க் ஆகாதுன்னு யாராவது சொன்னாலும் சரி, எத்தனை பேர் என்ன பேசினாலும் சரி, யாருமே உங்களை சப்போர்ட் பண்ணாலும் சரி, நீங்க பாட்டுக்கு விடாம போயிட்டே இருங்க, போயிட்டே இருங்க. உங்களுடைய இலக்கை அடையிற வரைக்கும் நீங்க விடாம போயிட்டே இருங்க. 2 ஃப்ளூட் பிளேயர்ஸ் இருந்தாங்க, ரொம்ப பிரமாதமா வாசிப்பாங்க. ஒருத்தர் வாசிச்சா பாருங்க, மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டும். இன்னொருத்தர் வாசிக்கும் போது மழை வராது. வாசிக்கும் போது மழை வராதவருக்கு ஒரே வருத்தம், என்னடா நம்மளும் நல்லா தானே வாசிக்கிறோம், அவர் வாசிக்கும் போது மட்டும் மழை வருது, நம்ம வாசிச்சா மழை வர மாட்டேங்குது வருத்தம். சரி, வாசிக்கும் போது மழை வர்றவர்கிட்ட போய் கேட்போம்னு நேரா அவர்கிட்ட போய் கேட்கிறாரு, ஐயா நானும் ஒரு ஃப்ளூட் பிளேயர், நீங்க வாசிச்சா மட்டும் மழை வருது, நான் வாசிச்சா மழை வர மாட்டேங்குதுன்னு கேட்கிறாரு. அதுக்கு வாசிக்கும் போது மழை வர்றவர் சொல்றாரு, அது ஒண்ணு இல்லைங்க, நான் மழை வர்ற வரைக்கும் வாசிக்கிறேன் அப்படின்றாரு. அவர் வாசிக்கும் போது மழை வரல, அவர் மழை வர்ற வரைக்கும் விடாம 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 வாசிக்கிறார். நண்பர்களே, எதனால விடாம பண்ணுங்க, விட்டுறாதீங்க. எந்த சூழ்நிலையிலையும் விட்டுறாதீங்க. நெவர் நெவர் எவர் நெவர் எவர் கிவ் அப். அடுத்தது, பி ஃபோக்கஸ்ட். பி ஃபோக்கஸ்ட். 100% ஃபோக்கஸ்டா இருங்க. ஒரு கம்பெனி சூஸ் பண்ணிட்டீங்களா, எவ்வளவு சேலஞ்சஸ் வந்தாலும் சரி, அப்படியே இருங்க, மாறிக்கிட்டே இருக்காதீங்க. பி ஃபோக்கஸ்ட். இலக்கு அதுதான். இந்த பக்கம் அந்த பக்கம் சிதற விடாம பாத்துக்கோங்க. அப்படியே போயிட்டு இருங்க. இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி அப்படியே போயிட்டு இருங்க. யூ வில் ரீச் யுவர் டெஸ்டினேஷன். 7வது, ட்ரீம் பிக். நண்பர்களே, இது ரொம்ப முக்கியம். நண்பர்களே, உங்களுக்கு நீங்க தைரியமா கனவு காண ஆரம்பிங்க. நிறைய பேருக்கு கனவு காண்றதுக்கே பயப்படுறாங்க. கனவு காணுங்க, தைரியமா கனவு காணுங்க, பெருசா கனவு காணுங்க. ஷார்ட் டேர்ம் ட்ரீம். இதுல இருந்து 1 வருஷத்துல நீங்க என்ன அடையணும் அப்படின்றத நீங்க லிஸ்ட் பண்ணுங்க. ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணுங்க. உங்க பீரோல காலையில நீங்க எழுந்திருக்கும் போது பாக்குற இடத்துல அதை ஒட்டி வைங்க. மிட் டேர்ம் 3 வருஷத்துல நீங்க என்ன அச்சீவ் பண்ணுன்றத நீங்க முடிவு பண்ணுங்க. இப்பவே முடிவு பண்ணுங்க. உங்க உங்க வைஃப்க்கு என்னென்ன தேவைன்றத நீங்க அதுல கொண்டு வாங்க. உங்க பிள்ளைங்களுக்கு என்னென்ன தேவைன்றத அதுல நீங்க கொண்டு வாங்க. பெற்றோர்களுக்கு என்னென்ன வேணும் எல்லாமே அந்த ட்ரீம் லிஸ்ட ரெடி பண்ணுங்க. ட்ரீம் லிஸ்ட் ரெடி பண்ணி அந்த அந்த ட்ரீமை டெய்லி விஷுவலைஸ் பண்ணுங்க. உங்க வீடு எப்படி இருக்கணும், உங்க கார் எப்படி இருக்கணும், விஷுவலைஸ் பண்ணுங்க. கனவுகள் இல்லைன்னா உங்களால எதுலையுமே உங்களுக்கு என்ன உங்க கையில இருந்தாலும் நீங்க உங்களுக்கு தேவைப்பட்டதுங்க உங்களுக்கு அது அது எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தாலும் நீங்க அதுல சக்சஸ் பண்ண முடியும். சொல்லுங்க. ட்ரீம் பிக். ஷார்ட் டேர்ம் கோல் 1 வருஷத்துல நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு டிசைட் பண்ணுங்க. மிட் டேர்ம் கோல் 3 வருஷத்துல என்ன அச்சீவ் பண்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. லாங் டேர்ம் கோல் 5 வருஷத்துல நீங்க என்ன அச்சீவ் பண்ணுன்றத டிசைட் பண்ணுங்க. ட்ரீம் பிக். பெருசா கனவு காணுங்க, தைரியமா கனவு காணுங்க.
ஆனா மொத்தம் கனவு காணுங்க. யாருக்கு கனவுகள் இருக்கோ அவங்களுக்கு தான் சக்சஸ் இருக்கும். அவங்கதான் சக்சஸ் ஆக முடியும். கனவுகள் இல்லைன்னா திறமைகள் இருந்தாலும் சக்சஸ் ஆக முடியாது. கனவுகள் இருந்தா திறமைகள் இல்லைனாலும் சக்சஸ் ஆகலாம். திறமை அப்படின்றது வளர்த்துக்கொள்ள முடியுது. வளர்த்துக்கலாம். யாரு வளர்த்துப்பா? கனவு இருக்கிறவங்க. திறமை உள்ளவங்க கனவு உள்ள திறமை இல்லாதவங்க கிட்ட வேலைதான் செய்வாங்க. அதான் கேட்டுக்கோங்க. கனவுகள் இல்லாத திறமை உள்ளவங்க கனவு உள்ள திறமை இல்லாதவங்க கிட்ட வேலைதான் செய்வாங்க. கனவு தான் முக்கியம். திறமை ரெண்டாவது. திறமைன்றது விலைக்கு கூட வாங்கிக்கலாம். கனவுன்றது நீங்க தான் கண்டாகும். அந்த கனவு இருந்தா நீங்க திறமைய வளர்த்துப்பீங்க. தைரியமா கனவு காணுங்க. பெருசா கனவு காணுங்க. அடுத்தது கிவ் 100% ஹார்ட் ஒர்க். உலகத்தை நீங்க ஏமாத்தலாம். ஆனா உங்களை நீங்க ஏமாத்த முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உண்மையாவே உங்க மனசாட்சி கிட்ட நீங்க கேட்டு பாருங்க. யோசிச்சுக்கிட்டே இருக்கிறது வேலை செஞ்சதா ஆயிடாது. இங்க என்ன வேலை? டாக் டு பீப்புள், 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 டாக் டு பீப்புள். மோர் யூ டாக், மோர் மணி யூ மேக். பேசிக்கிட்டே இருக்கிறதா இங்க வேலை. உழைப்பு. அதாவது நான்லாம் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணும்போது இன்னைக்கு சக்சஸ் ஆனவங்க எல்லாரும் நான் மட்டும் இல்ல. தொண்டையில எப்பவுமே அந்த ரத்தத்தோட அந்த டேஸ்ட் இருந்துகிட்டே இருக்குங்க. பேசி 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 பிரசன்டேஷன் கொடுத்து 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 ட்ரைனிங் கொடுத்து 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 மோட்டிவேஷன் பண்ணி 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 தொண்டை எப்பவுமே வலிச்சுக்கிட்டே இருக்கும். சுடு தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா பேச முடியாது. புண்ணா இருக்கு. வாய்ஸே ஒரு மாதிரி ஹார்ட் ஆயிடும். உழைப்ப போடுங்க. உழைப்பு என்ன? டாக் டு பீப்புள், டாக் டு பீப்புள், டாக் டு பீப்புள், டாக் டு பீப்புள், டாக் டு பீப்புள். மேக்சிமம் பேசுறதுதான். பேசிக்கிட்டே இருங்க. 150 கோடி மக்கள் இருக்காங்க இந்த இந்தியால. எனக்கு ப்ராஸ்பெக்ட் இல்லைன்னு நீங்க சொன்னீங்கன்னா போய் சொல்றீங்க. நான் நம்ப மாட்டேன். உங்களுக்கு எண்ணம் இல்ல, ப்ராஸ்பெக்ட் இருக்காங்க. யூ ஹேவ் த ஸ்ட்ராங் இன்டென்ஷன். எண்ணம் இருந்தா 1000 வழிமுறைகள் இருக்கு. ஞாபகம் வச்சுக்கோங்க. எண்ணம் இருந்தா 1000 வழிமுறைகள் இருக்கு. யூ ஹேவ் thousands ஆஃப் மெத்தடாலஜி. எண்ணம் தான் முக்கியம். எண்ணம் இருந்தா வழிமுறைகள் இருக்குங்க. உழைப்ப போடுங்க. ஒரு கோவில்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது. நான் பல ஆயிரம் வாட்டி இந்த கதையை சொல்லியிருக்கேன். அப்பவும் எனக்கு சலிக்காது. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். கோவில்ல விக்கிரகத்துக்கும் படிக்கல்லுக்கும் ஒரு பிரச்சனை. படிக்கல்லு விக்கிரகத்தை பார்த்து கேக்குது, நானும் கல்லு நீயும் கல்லு, ஆனா போற வரவெல்லாம் என்ன மிதிச்சுட்டு உன்ன வந்து கும்பிடுறாங்களே, இது என்ன நியாயம்னு கேக்குது. யாரு கேக்குறா? படிக்கல் வந்து விக்கிரகத்தை பார்த்து கேக்குது. அது விக்கிரம் பதில் சொல்லுது, நீ சொல்றது சரிதான்ப்பா, நானும் கல்லுதான் நீயும் கல்லுதான், ஆனா உன்னை ஒரு தட்டு தட்டி கொண்டாந்து வச்சுட்டாங்க. ஆனா என்ன இந்த விக்கிரம் ஆக்குறதுக்கு உளிய வச்சு எவ்வளவு அடி அடிச்சிருக்காங்க தெரியுமா? அவ்வளவு அடி நான் வாங்கினதுனாலையும் அவ்வளவு பலி நான் தாங்கினதுனாலும் தான் இன்னைக்கு உலகமே என்ன கும்பிடுதுன்னு சொல்றாங்க. அவ்வளவு அடி நான் வாங்கினதுனாலையும் அவ்வளவு வலி நான் தாங்கினதுனாலையும் தான் உலகமே என்ன கும்பிடுதுன்னு விக்ரம் சொல்லுது. இந்த மாதிரி நோ பெயின் நோ கெயின். ஞாபகம் வச்சுக்கோங்க. உழைப்ப போடுங்க. என்ன உழைப்பு? டாக் டு பீப்புள், ஆப்பர்ச்சுனிட்டியை கொண்டு போய் மக்கள் கிட்ட பேசிக்கிட்டு மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்து பேசிக்கிட்டே இருங்க. உங்களுக்கு தெரியாது அந்த மிராக்கிள், அந்த 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 ஸ்பார்க் எப்ப வரும், யார் உங்களுக்கு கீழே வருவாங்க, வந்து ஏங்க நூத்துக்கணக்கான நபில் இருக்காங்க. எப்போ ஒரு நபில் உங்களுக்கு கீழே வருவாருன்னு தெரியாது. வந்த போதும் அவங்களை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. ஆனா அதுக்கு நீங்க உழைப்பு போடணும். சம்டைம்ஸ் 101வது ஆளா இருக்கலாம் உங்களுடைய லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய அந்த லீடர். தேடுங்க, பேசுங்க. இவன் எங்க வருவான்னு நீங்க ப்ரீஜட்ஜ் பண்ணாதீங்க. இவன் எல்லாம் பண்ணுவானா நீங்க நினைக்காதீங்க. உள்ள அவனுக்கு வெளியே இருக்கிறது வெளியே தெரியாது. யாருக்கு அந்த சென்ஸ் ஆஃப் அர்ஜென்சி, யாருக்கு அந்த கம்பெலிங் ரீசன், யாருக்கு அந்த பர்னிங் டிசைர் இருக்குன்றது தெரியாது, வெளியே தெரியாது. உங்க டியூட்டி என்ன? டாக் டு பீப்புள், டாக் டு பீப்புள், டாக் டு பீப்புள், டாக் டு பீப்புள். உங்க கம்பெனியும் கம்பெனியோட ப்ராடக்டையும் கம்பெனியோட பிளானையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருங்க. சம் வில், சம் won't. So what? Someone else is waiting for us. Start working. Stop talking and start working. Talk about the business. Stop புலம்பல்ஸ். ஓகே. அடுத்தது 9வது ரொம்ப முக்கியமானது, ஸ்டார்ட் பில்டிங் குட் ரிலேஷன்ஷிப். ரொம்ப முக்கியம். இந்த பிசினஸ்ல யார் ஒருத்தங்க நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ற அந்த அந்த டெக்னிக் தெரிஞ்சிருக்கோ, யாரு நல்ல சிரிக்க தெரியுது. நான் பாக்குறேன் பலருக்கு சிரிக்க கூட மாட்டேங்கிறாங்க. உன்னை முதல்ல மக்களுக்கு பிடிக்கணும்.
உன்னை பிடிச்சிருச்சுன்னா நீ சொல்றத அவங்க கேட்பாங்க, உங்க கூட வேலை செய்யறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணுங்க. எல்லாருக்கூடயும் நல்லா சிரிச்சு பேசுங்க, அன்பா பேசுங்க. எல்லாருக்கும் உங்களை பிடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துங்க. யார் நல்ல ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றாங்களோ அவங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல பெரிய சூப்பர் சக்சஸா இருப்பாங்க, சூப்பர் ஸ்டாரா இருப்பாங்க. ஏன்னா திஸ் பிசினஸ் இஸ் ஆல் அபவுட் ரிலேஷன்ஷிப் தான். அதனால பாருங்க, ஒருத்தர் சங்கர்ன்றவர் எல்லாம் 32 பள்ளியும் காட்டி சிரிக்கிறார். வெரி குட். அதுக்குன்னு ரொம்ப சிரிச்சிடாருங்க, ஏதோ கோளாறு நினைச்சுவாங்க. ஓகே, சோ பில்ட் ரிலேஷன்ஷிப். வேற வழி இல்ல. நீங்க ரிசர்வ்டான டைப்பா இருந்தா நீங்க மாறிதான் ஆகணும். நீங்க கூச்ச சம்பவமா உள்ளவங்களா இருந்தா நீங்க மாறிதான் ஆகணும். எக்ஸ்ப்ளோர்ல வருவீங்களா, நான் உங்களை மாத்திடுறேன். அதுக்கப்புறம் கூச்சமே இருக்காது உங்களுக்கு, அதுக்கப்புறம் பயமே இருக்காது, அதுக்கப்புறம் சந்தேகமே இருக்காது, அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு உங்களை யாராலையும் எதையும் பண்ணவே முடியாது. எக்ஸ்ப்ளோர்னு ஒரு ட்ரைனிங் இப்ப நடக்க போது, நான் உங்களுக்கு யூடியூப்ல சொல்லுவேன். 1 டே ட்ரைனிங், காலையில இருந்து நைட் வரைக்கும். நீங்க வேற ஒருத்தரா தான் வெளியே போவீங்க. அந்த மாதிரி ஒரு ஒரு வெறித்தனமா ட்ரைனிங். ஓகே, சோ ரிலேஷன்ஷிப். அடுத்தது முக்கியமானது 10வது பாயிண்ட், லேர்ன் 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 லேர்ன். நல்லா கேளுங்க நண்பர்களே, நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ஜெயிக்கணும்னா நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும். ட்ரைனிங்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உங்க கீழே இருக்கிறவங்கள ட்ரைனிங் அட்டென்ட் பண்ண வைக்கணும். எங்கெல்லாம் கத்துக்க முடியுதோ கத்துக்கோங்க. பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எங்கெங்கெல்லாம் கத்துக்க முடியுதோ, யார்கிட்ட எல்லாம் கத்துக்க முடியுதோ கத்துக்கிட்டே இருங்க. ஸ்டாப் ஆயிடாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அங்க நின்று போயிடும். எப்போ உங்களுடைய கப்பை நீங்க எம்டியா வச்சுக்கோங்க. எங்கெல்லாம் என்னென்ன கத்துக்க முடியுதோ கத்துக்கோங்க. சிலர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 40,000 50,000 மாசம் சம்பாதிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா அவங்க பெரிய லீடர்னா அவங்க மனசுல ஒரு எண்ணம் வந்துருது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க எதையுமே கத்துக்கிறதுக்கு தயாராவே இருக்க மாட்டாங்க. யாரு சொல்றதையும் கேட்கறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க. அவங்க பெரிய ஒரு ஒரு ஏதோ ஒரு பயங்கரமான ஆளா, ஆனா உண்மையான அச்சீவர், உண்மையான பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் பேச மாட்டாங்க, கம்மியா அதிகமா கேட்பாங்க. எங்கெங்க என்னென்ன கத்துக்க முடியுமோ அது எல்லாத்தையும் கத்துப்பாங்க. படிங்க, நிறைய மோட்டிவேஷன் புக்ஸ் படிங்க. முதல்ல நியூஸ் பேப்பர் வாங்கி டெய்லி படிங்க. ஆங்கில நியூஸ், ஒரு ஆங்கிலம் கத்துக்கிறதுக்கு ஆங்கில நியூஸ் பேப்பரை விட ஒரு சிறந்த டீச்சர் கிடையாது. சீரியஸ்லி, நீங்க வேற எதுவும், காலையில ஒரு இந்து பேப்பர் வாங்கி முழுசா படிங்க. இந்தியன் எக்ஸ்பிரஸ் வாங்கி ஃபுல்லா படிங்க. 100 நாள் படிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பாருங்க எப்படி இங்கிலீஷ் வருதுன்னு. ஏதாவது வேர்டு உங்களுக்கு புரியலன்னா ஜஸ்ட் இதுல டிக்ஷனரியில செக் பண்ணி அந்த வேர்டு அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. படிங்க. என்னென்ன படிக்க முடியுதோ படிங்க, என்னென்ன கேட்க முடியுதோ கேளுங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரொம்ப அவசியம். அது லேர்ன் 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 லேர்ன். யூடியூப்ல வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி பேசுறாங்களா, யாரு பேசினாலும் கேளுங்க, தப்பில்லை. தேவையானது எடுத்துக்கோங்க, தேவையில்லாத கள்ளி வள்ளி தூக்கி எறிஞ்சிருங்க. ஆனா கேளுங்க, படிங்க. அடுத்தது 11th பாயிண்ட், ஆல்வேஸ் என்கரேஜ், அப்ரிஷியேட், மோட்டிவேட் யுவர் டீம். இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஊக்கம் கொடுக்கிற மாதிரி ஒரு 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 புஷ் வேற எதுவும் கொடுக்காது. இன்னைக்கு பணத்தை விட பலர் எதிர்பார்க்கிறது பாராட்டு, பேரு, புகழ். உங்களுக்கு கீழே உள்ளவங்க ஏதாவது அச்சீவ் பண்ணாங்களா, அவங்கள மோட்டிவேட் பண்ணுங்க, அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க, அவங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய கம்பெனிஸ், நிறைய லீடர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க உங்களுக்கு கீழே இருக்காங்களா, அவங்களுடைய சின்ன ஒரு ஸ்டெப் கம்ப்ளீட் பண்ணாலும் அவங்களுக்கு ஒரு பாராட்டு, சின்ன விதத்துல ஒரு பாராட்டு பண்ணி பாருங்களேன். அவங்களும் மோட்டிவேட் ஆவாங்க. அந்த ஒரு 40-50 பேர் இருக்காங்கன்னா அந்த 40-50 பேரும் அந்த இடத்துக்கு வரணும், அந்த பாராட்டு அடையணும்ன்றதுக்காகவே ஒர்க் பண்ணுவோம். சோ உங்க டீம்ல ரெக்கக்னேஷன், என்கரேஜ்மெண்ட், மோட்டிவேஷனுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. திஸ் வில் ஹெல்ப் யூ க்ரோ யுவர் பிசினஸ்.
சின்ன ஒரு கிஃப்ட், ஒரு ஸ்வீட் சாக்லேட்டோ இல்ல ஒரு பொக்கேயோ ஏதாவது ஒண்ணு அந்த அவங்களுக்கு ஸ்டேஜ்ல ஏத்தியோ இல்ல ஒரு சின்ன ஒரு 20-30 பேர் ஒரு டீம் மீட்டிங்ல இவர் இந்த வாரம் இதை அச்சீவ் பண்ணாருன்னு அவருக்கு ஒரு பாராட்டு பண்ணி பாருங்க, ஒரு சால்வை போட்டு பாருங்க. மத்தவங்க எல்லாம் கை தட்டும் போது அந்த மீதி இருக்கிற 29 பேர் அடுத்த வாரம் நம்மளும் இந்த ரேங்க் வாங்கி நம்ம லீடர் கிட்ட இருந்து ஒரு பாராட்டை வாங்கணும்ன்ற ஒரு ஊக்கம் வரும். வெரி இம்பார்ட்டன்ட்ங்க மோட்டிவேஷன். பணத்தை விட இந்த ரெக்கக்னேஷன் இருக்கு இல்லையா, இந்த பாராட்டு, அதுக்கு எஃபெக்ட் அதிகம். ஓகே, 12வது முக்கியமானது, ஸ்டே அவே ஃப்ரம். நான் சொல்றதெல்லாம் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். நீங்க ஜெயிக்கணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. 18 படிகள். ஓகே, ஸ்டே அவே ஃப்ரம் ட்ரீம் ஸ்டீலர்ஸ். நீங்க ஜெயிக்கணும்னா உன்னால முடியாதுன்னு சொல்றவங்க கிட்ட இருந்தோ, இதெல்லாம் எதுக்குன்னு சொல்றவங்க கிட்டயோ, நெகட்டிவா பேசுறவங்க கிட்டயோ தள்ளி இருங்க. அது உங்க வீட்டுல இருந்தா கூட அவங்க கிட்ட ஆர்குமெண்ட்டுக்கு போகாதீங்க. எந்த அளவுக்கு நம்ம பாசிட்டிவா நம்ம மைண்ட வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம பாசிட்டிவா செயல்பட முடியும். பாசிட்டிவா மைண்ட வச்சுக்கிறோம்னா நெகட்டிவான ஆட்கள் கிட்ட இருந்து நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கணும். ஆர்குமெண்ட்டுக்கு எல்லாம் போகாதீங்க, டைம் வேஸ்ட். ஓகே, பி அவே ஃப்ரம் ட்ரீம் ஸ்டீலர்ஸ். முடியாதுன்னு சொல்றவங்க, நடக்காதுன்னு சொல்றவங்க, ஆகாதுன்னு சொல்றவங்க கிட்ட இதெல்லாம் தள்ளியே இருங்க. அடுத்தது 13வது பாயிண்ட், டேக் ஓனர்ஷிப். உங்க லீடர்ஸ் கிட்ட கத்துக்கோங்க, லீடர்ஸ் உடைய உதவி எடுங்க. ஆனா எப்பவுமே டிபெண்டாவே இருக்காதீங்க. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இண்டிபெண்டன்ட் ஆகுங்க. நீங்க ஓனர்ஷிப் எடுங்க, நீங்க லீடர்ஷிப் எடுங்க, நீங்க உங்க டீமை லீட் பண்ணுங்க வித் த கைடன்ஸ் ஆஃப் யுவர் அப்ளைன் லீடர். லீடர்ன்றது வேற, இன்ட்ரடியூசர்ன்றது வேற. சில இன்ட்ரடியூசரே உங்களோட லீடரா இருக்கலாம், ஆனா எல்லா இன்ட்ரடியூசரும் லீடரா இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. லீடர் அப்படின்றது who leads a team. ஒரு டீமை யார் ஒருத்தர் லீட் பண்றாங்களோ அவங்கதான் லீடர். நீங்க ஓனர்ஷிப் எடுத்து ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ உங்க லீடர் கிட்ட கத்துக்கிட்டு அவருடைய பிளெஸிங்கோட நீங்க உங்க டீமை லீட் பண்ணிட்டு போங்க. நல்லா கேட்டுக்கோங்க. அவரை அப்படியே கட் பண்ணி, அவரை அசிங்கப்படுத்தி, அவர் கூட யாரும் பேசாதீங்கன்னா சொல்லி, இது ஒரு சீப் நெட்வொர்க்குடைய வேலை. ஒரு 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 லீடர், ஒரு மென்டார் ஓட ஆசீர்வாதத்தோட யாரு ஒரு ஒரு அரவணைப்போட, ஒரு நட்போட, ஒரு ஒரு அன்போட ஒருத்தர் போறவங்க தான் பெரிய சாதனைகள் படைக்க முடியும். ஒரு உங்க டீம்ல உங்க லீடர் சப்போர்ட் இல்லாம நீங்க ஜெயிக்கவே முடியாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அவர் தான் வந்து எப்படி குடும்ப தலைவர் மாதிரி நெட்வொர்க்குடைய குடும்ப தலைவர் அவர் லீடர். இன்ட்ரடியூசர் லீடர் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. ஆனா சில இடங்கள்ல இன்ட்ரடியூசரே லீடர் ஆகலாம். இன்ட்ரடியூசரை பலர் வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிறவங்க எல்லாரையுமே லீடர்னு சொல்றாங்க. அது என்ன ஒரு கான்செப்ட்னு தெரியல. அப்படி கிடையாது. யாரு அந்த டீமை நல்லா கத்து கொடுத்து அழகா கொண்டு போறாங்களோ, மோட்டிவேட் பண்ணி, ஹெல்ப் பண்ணி, சப்போர்ட் பண்ணி கொண்டு போறாங்களோ அவங்கதான் லீடர். அவங்களுக்கு மேல டிஃபரெண்ட் லெவல்ஸ்க்கு மேல கூட இருக்கலாம். சோ அந்த லீடரோடைய பிளெஸிங்கோட நீங்க ஓனர்ஷிப் எடுத்து உங்க டீமை நீங்க பாருங்க. உங்க டீமுக்குன்னு ஒரு பேர் வச்சு அழகா உங்க டீமை கொண்டு போங்க. அடுத்தது 14th, மேனேஜ் யுவர் எமோஷன்ஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல ரொம்ப முக்கியமானது மேனேஜிங் யுவர் எமோஷன்ஸ். நிறைய இடங்கள்ல பாக்குறேன், அவங்க வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள, உடனே அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரு அப்படியே பிசினஸ் விட்டுருவாரு. நல்லா பண்ணிட்டு இருப்பாரு, வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனைனா விட்டுருவாரு. ஆனா ஜாபுக்கு போறவங்க வீட்டுல என்ன பிரச்சனை இருந்தாலும் ஒழுங்கா ஜாபுக்கு போயிடுவாங்க. ஒரு கடை வச்சிருக்கிறவங்க வீட்டுல ஏதாவது அவங்களுக்கோ அவங்க பையனுக்கோ இல்ல அவங்களுக்கோ அவங்க சகோதரருக்கோ அவங்களுக்கோ இல்ல அவங்க பெற்றோர்களுக்கோ மனைவியோடையோ ஏதாவது ஒரு பிரச்சனைனா வேலைக்கு போறவங்களும் போவாங்க, கடை திறக்கிறவங்களும் போவாங்க. ஆனா நெட்வொர்க்கிங் மட்டும் அப்படியே விட்டுருவாங்க. கொஞ்சம் பணம் சரியில்லை, அதெல்லாம் சரியானதுக்கு அப்புறம் பண்ணலாம். யூ மஸ்ட் மேனேஜ் யுவர் எமோஷன். என்ன ஆனாலும் பிசினஸ் இஸ் டிஃபரெண்ட், தட் இஸ் டிஃபரெண்ட். இதையும் அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்காதீங்க. அந்த எமோஷன்ஸை மேனேஜ் பண்ண கத்துக்கோங்க. அது இதை டிஸ்டர்ப் ஆகாம பாத்துக்கோங்க. அது உங்களை இதை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுன்னா
ஏன்னா காலையில ஒரு பிரச்சனை இருக்கும், ஈவினிங் அவன் பிரசன்டேஷன் கொடுக்கும்போது அந்த பிரசன்டேஷனோட குவாலிட்டியே பாத்தீங்கன்னா யூஸ்வலா நல்லா கொடுக்குறவர் அப்படியே ஏன் இன்னைக்கு பிரசன்டேஷன் சரியில்லைன்னு பார்த்தா மைண்ட்ல அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். அதனால பிரசன்டேஷன் சரியா கொடுத்துருக்க மாட்டாரு. மைண்ட்ல அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கும், அதனால ட்ரைனிங் சரியா கொடுத்துருக்க மாட்டாரு. எல்லாருக்குமே பிரச்சனை உண்டுங்க. இன்னைக்கு ஜெயிச்சவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகமா உண்டு. அவன் அந்த பிரச்சனையே வச்சுக்கிட்டு இருந்தா அவன் ஜெயிக்கவே முடியாது. மேனேஜ் பண்றது எப்படின்னு கத்துக்கோங்க எமோஷன்ஸ. ஓகே, அடுத்தது 15வது ரொம்ப முக்கியமானது, சரண்டர் யுவர் செல்ஃப் டு யுவர் லீடர்ஸ் மென்டார்ஸ். எல்லாம் கேளுங்க. முக்கியமா ஆரம்ப கட்டத்துல ஜஸ்ட் சரண்டர் யுவர் செல்ஃப். உங்களை உங்க லீடர் கிட்ட, உங்க மென்டார் கிட்ட உங்களை நீங்க சரண்டர் பண்ணிடுங்க. எனக்கு கத்துக்கிறோம்னு நான்லாம் வந்து என் கூட இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில பெரிய பெரிய பல கம்பெனில பெரிய பெரிய லீடர்ஸா இருக்காங்க என் கூட இருந்தவங்களாம். அதே கம்பெனிலயும் நான் பண்ணிட்டு இருந்த கம்பெனிலயும் இன்னைக்கு டாப் லெவல்ல இருக்கிறவங்க இருக்காங்க. அவங்க எல்லாம் நான் எங்க போனாலும் சும்மாவே என் கூடயே டிராவல் பண்ணுவாங்க கத்துக்கிறது. கப்பை எம்டி பண்ணிட்டு ஜஸ்ட் சரண்டர் யுவர் செல்ஃப் டு யுவர் லீடர். நீங்க அப்படி சரண்டர் பண்ணி அவங்க கூடயே இருந்து நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா நீங்க எங்க போனாலும் உங்களுடைய பிசினஸ் நீங்க டெவலப் பண்ணிக்கலாம். ஓகே, டைம் கம்மியா இருக்கிறதுனால நான் கொஞ்சம் ஸ்பீடா போயிட்டு இருக்கேன். 16வது, ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ். எப்பவுமே நீங்க பாசிட்டிவா தான் திங்க் பண்ணணும். நெகட்டிவே உங்க மைண்ட்ல வரக்கூடாது. ஆல்ரெடி நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம். ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ்லி. பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க, பாசிட்டிவான விஷயங்கள் கேளுங்க, பாசிட்டிவான விஷயங்களை பேசுங்க, பாசிட்டிவான ஆட்கள் கூட பழகுங்க. அப்பதான் நீங்க பாசிட்டிவ் ஆவீங்க. அப்பதான் உங்களுக்கு நடக்கிறது எல்லாமே பாசிட்டிவா நடக்கும். ஆல்வேஸ் திங்க் பாசிட்டிவ்லி. அடுத்தது 17வது, ட்ரீட் ஃபெயிலியர் ஆஸ் த பார்ட் ஆஃப் ப்ரோசஸ். நல்லா கேளுங்க நண்பர்களே. ஜெயிச்சவங்க தோத்தவங்களை விட அதிகமா தோத்திருப்பாங்க. அதனாலதான் அவங்களால ஜெயிக்க முடியும். ஃபெயிலியர்ன்றது இந்த பயணத்துல ஒரு ப்ரோசஸ் தான். இலக்க நோக்கி நீங்க உங்க பயணத்துல போகும்போது உங்களுடைய வாகனத்துல பஞ்சர் ஆகும், சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். வண்டி ரிப்பேர் ஆகும், சரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஃபியூயல் டீசல் காலியாகும், ஃபில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஃபெயிலியர்ன்றது இல்லாம சக்சஸ் இல்ல. இன்னைக்கு பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் பல ஆயிரம் பல லட்சம் தடவை ஃபெயில் ஆயிருப்பாங்க. அதனாலதான் அவங்க ஜெயிச்சவங்க. அதனால ஃபெயிலியரை கண்டு பயப்படாதீங்க, ஃபெயிலியரை கண்டு கலங்காதீங்க. கடைசியா 18வது ரொம்ப முக்கியமானது, டோன்ட் வேஸ்ட் டைம். நேரத்தை வீணாக்காதீங்க நண்பர்களே, நேரத்தை வீணாக்காதீங்க. பலர் சொல்லுவாங்க நேரம் பொன் போன்றதுன்னு. அது தப்பு. பொண்ணும் பணமும் செலவாயிடுச்சுன்னா திருப்பி சம்பாதிச்சுக்கலாம் இல்லையா? பொண்ணும் பணமும் செலவாயிடுச்சுன்னா திருப்பி சம்பாதிச்சிடலாம். நேரம் உயிர் போனது போன்றது. நேரம் உயிர் போன்றது. உயிர் போயிடுச்சுன்னா திருப்பி கிடைக்குமா? திருப்பி வருமா? நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம்னு நாட்களை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நாளைக்கு வரும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. நாளைக்கு பண்ணணும்னு நினைக்கிறத இன்னைக்கு பண்ணுங்க. இன்னைக்கு பண்ணணும்னு நினைக்கிறத இப்பவே பண்ணுங்க. 3 விஷயத்த உங்க டிக்ஷனரியில இருந்து எடுங்க. 1, ட்ரை அப்படின்ற வார்த்தையே உபயோகப்படுத்தாதீங்க. ஐ வில் டூ இட்னு சொல்லுங்க. அது என்ன ட்ரை? ஐ வில் டூ இட் அப்படின்னு சொல்லுங்க. 3 டி எடுத்துருங்க. 2வது, டுமாரோ. முதல்ல என்ன? ட்ரை அப்படின்றது சொல்லாதீங்க. ஐ வில் டூ இட். நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிச்சு காட்டுவேன், நான் சாதிப்பேன், நான் சாதிச்சு காட்டுவேன்னு சொல்லுங்க. முயற்சி பண்றேன்னு சொல்லாதீங்க. எனக்கு பிடிக்காத வார்த்தை அது. நீங்க முயற்சி பண்ணலாம், பண்ணாம போலாம். ஆனா நான் பண்ணுவேன், என்ன பண்ணுவீங்க? ஐ வில் டூ இட். டோன்ட் யூஸ் த வேர்ட் ட்ரை. 2வது, டி, டுமாரோ. டோன்ட் யூஸ் த வேர்ட் டுமாரோ. ஐ ஹேட் தட் வேர்ட். யூஸ்லெஸ் ஃபெலோஸ் யூஸ் பண்ற வேர்ட் அது. நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம். என்னமோ நாளைக்கு என்னமோ அவனுக்கு கேரண்டியா இருக்கிற மாதிரி.
Tomorrow may come or may not come. Do it today. இன்னைக்கு பண்ணுங்க. Do it now. இப்ப பண்ணுங்க. மூணாவது, don't use the word tired. என்ன கிழிச்சிட்டீங்க டயர்டுன்னு சொல்றதுக்கு? அந்த வெறி இருக்கிறவங்க, சாதிக்கணும் ஜெயிக்கணும்ன்ற வெறி இருக்கிறவங்க அவங்க வாயில டயர்டுன்ற வார்த்தையே வராது. டயர்டே ஆக மாட்டாங்க அவங்க. இந்த 3 விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. So dear friends, நிறைய விஷயங்கள் பார்த்தோம். டைம் கம்மியா இருந்ததுனால நம்ம ரொம்ப ஷார்ட்டா எல்லாத்தையும் ஷார்ட்டா பார்த்தோம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பயங்கரமா பூம் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு இளைஞர்களுக்கெல்லாம். வேலை இல்லை. படிச்ச இளைஞர்கள் இந்தியால லட்சக்கணக்கில் இளைஞர்கள் வேலை இல்லாம இருக்காங்க. இஸ் த ரைட் டைம். நல்லா கேளுங்க, கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. இஃப் யூ டோன்ட் டூ இட், somebody else is going to do it. நீங்க பண்ணலன்னா வேற யாராவது பண்ண போறாங்க. why not you? அது நீங்களா ஏன் இருக்கக்கூடாது? தூங்குனது போதும். wake up and smell the coffee. நிறைய சாதிக்க வேண்டியது இருக்கு, நிறைய அடைய வேண்டியது இருக்கு. நீங்க ஒரே ஒரு லைஃப் தாங்க. பிறந்தோம் இறந்தோம்னு இருக்கக்கூடாது. ஆடு மாடுக்கும் நம்மளுக்கு வித்தியாசம் இல்லாம போயிடும். ஜெயிக்கணும், சாதிக்கணும்.